நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த இன்சுலின் ஊசியை போட்டு 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 கையில் ரொம்ப வலியாக இருக்குது சார், இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு அது இன்சுலின் வந்து மாத்திரை வடிவத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இன்சுலின் பொறுத்தவரைக்கும் ஏன் மாத்திரை வடிவத்தில் பண்ண முடியாது, இதுவரைக்கும் ஏன் பண்ண முடியலை அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லி தர போகிறேன். சரியா? இன்சுலின் வந்து ஒரு புரதம் அது. சரி, அது மைண்டில் வச்சுக்கிடுங்க. இங்கிலீஷில் வந்து இன்சுலின் இஸ் எ ப்ரோட்டீன். சரியா? ஸோ இதை வந்து நம்ம வாய்வழி நம்ம சாப்பிடும்போது இல்லை கேப்சூல் ஆட்டோ மாத்திரையாட்டோ நம்ம வாய்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டமக் இருக்குல்ல, நம்ம வயத்துலேயும் நம்மளோட குடல்லையும் அது வந்து அதோட ஆசிட் வந்து அதை டைஜஷன் பண்ணிடும், அதை வந்து ஜீரணிக்க வச்சு நம்ம பிளட்டுக்குள்ளே போக விடாது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்சுலினை என்ன பண்ண முடியல, மாத்திரை வடிவத்தில் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறாங்க அதை வந்து ஒரு கேப்சூல் ஆட்டு செய்கிறதுக்கு. சரியா? பட் அதை விடக்கும் ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்கு. இந்த சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இந்த இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். இன்சுலின் வாய்வழி அதுக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சூப்பரான டெக்னிக். அதுதான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிறுத்தலாம். இன்சுலின் வாய்வழியும் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரும். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.